உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா வாடா. சிவா என்னப்பா கோயிலுக்கு போனீங்களே, தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அம்மா, நான் விட்டு ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஜனனியோட ஒரு ஃப்ரெண்டை காணும் தேடி போனோம். அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அவங்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு நல்லபடியா காரியத்தை பண்றோம். என்னது காரியமா? ஆமாம் பாட்டி, ஜனனியோட மனசுக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? நாங்க உயிரோடு இருக்கிறப்பவே காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? காரியம் பண்ணது நீதானா? அப்ப பிண்ட வச்சது யாரு? நான் தான் பாட்டி. ஏய், அறிவு இருக்கடி உன் பிள்ளைக்கு? பா, என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பா? நாங்க உயிரோடு இருக்கும்போது யார்கிட்ட பிண்டம் வச்சு வந்திருக்க நீ? நீ பிண்டம் வைக்கணும்னா ஒண்ணு நான் சாவணும், இல்லன்னா உன் அம்மா சாவணும், இல்ல நீ தாலி கட்டி இருக்கே உன் பொண்டாட்டி அவ சாவணும். அப்பதான் நீ பிண்டம் வைக்க முடியும். எவ்வளவு ஒருத்திக்கு பிண்டம் வச்சிருக்க? அவளுக்கு உனக்கும் என்னடா உறவு? சிவாக்கு என்னன்னா தெரியும்? எல்லாம் இவ பண்ற வேலைதான். ஒரு சாவுனா போகலாம் வரலாம், பிண்டம் வைக்கிற அளவுக்குனா அப்ப ஏதோ திட்டம் போட்டு தானே செய்யறாங்க. அத்தை, அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அத்தை. இந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஒரு ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சோம், செஞ்சோம், அவ்வளோதான். ஒரு மரியாதைக்காவது வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா பாரு. அது எப்படி தோணும்? நம்ம வீடு நம்ம குடும்பம், அவங்களோட தான் என்ன? ஏதோ நல்ல விஷயம் நினைச்சு செஞ்சுட்டோம். இப்போ அதுக்கு என்ன பண்றது? செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வியடா கேக்குற? ஏய், காரியம் பண்றப்போ பிண்டம் வைக்கிறப்போ உங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் குலம் கோத்திரம் குலதெய்வம் எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நீ திதி கொடுத்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ஏய், இந்த சாபம் நம்ம பரம்பரைக்கு வந்து சேரும் தெரியுமா? ஏய், நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்றது? சேரக்கூடாத ஆள் கூட சேர்ந்தா இப்படிதான் வந்து சேரும். பா, நல்லதுன்னு நினைச்சு பண்ணோம். ஒரு ஆத்மாக்காக பண்ணோம். அது கடவுளுக்கும் தெரியும், நம்ம முன்னோர்களுக்கும் தெரியும். எல்லா கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்கும். இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தான் செய்யணும். ஏய், தண்ணி கொண்டு வாங்க. தள்ளுறே, வாடா. என்னங்க ஏங்க பா, எதுக்கு என்னங்க பண்றீங்க? பா, என்னப்பா பண்ணிட்டு வாய்முடா. உன்னை பெத்த அப்ப நான் சொல்றேன், உட்கார்றா. பா, எதுக்கு உட்கார்றாங்கறல? உட்காரு. செஞ்சது பாவம்னு தலைமுழுகு. என்னங்க? ஏய், பேசாத நீ. மாமா மாமா, அது யாரும் பேசக்கூடாது. தண்ணி குடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.